ഹായ് ഗുഡ് മോർണിംഗ് ഗൈസ്. ഞാൻ உங்களோட சொந்தம் பிரதீபா. நான் காலையில் முருங்கைக்கீரை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். லைட்டு ஃபுட்டு, அதனால் கொஞ்சம் முருங்கைக்கீரை ரெடி பண்ணலாம் அப்படின்னு. நான் ஆக்சுவலி கேரளா பொண்ணு, தமிழ்நாடு பொண்ணு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமாக 10-11 வருஷம் அங்கே இருந்திருக்கேன் சென்னையில். அதனால் மலையாளி பொண்ணுன்னு சொல்ல முடியாது. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அதனால தான் அந்த தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணது. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் அம்மாவுக்கும் சரி ஆக்டர்ஸில் ரொம்ப பிடிச்ச 2 பேர். ஒன்று முரளி சார், ஒன்று நம்ம விஜயகாந்த் சார். அவங்கள 2 பேரை ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொன்னேன், அம்மா முரளி சார் இறந்துட்டேன்னு சொல்லி மெசேஜ் வருது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு பலான்னு கன்னத்திலே விட்டுட்டு அடிச்சிட்டாங்க. என்னடா இது, என்னை இதே வரைக்கும் எங்கள் அம்மா என்னை அடித்ததே கிடையாது. திடீர்னு அவங்கள இறந்தேன்னு சொல்லும்போது இவங்களே என்ன அடிக்கிறா அப்படின்னு நினச்சேன். நான் திடீர்னு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன நாள் போச்சு. அதுக்கடையில் விஜயகாந்த் சார் இறந்த அப்படின்னு சொன்னேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சார்னு நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஐயனார் மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒரு ஃபிலிமில் அவர் அந்த ஐயனாரனோட வேஷம் போட்டிருந்தில்ல, அந்த ஃபிலிமை பார்த்ததுலேருந்து என்னவோ எனக்கு தெரியல, அவங்கள நினச்சா அந்த மாதிரி தான் தெரியுது. நான் நேற்றுக்கு நிறைய டேஸாக ரொம்ப எனக்கு கவலையாகவே இருந்தது. நான் திடீர்னு ஒவ்வொரு விஷயமா யோசித்து நான் இப்படியே மனசு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தாக்கா அந்த ஐயனாரே அப்படின்னு நான் கூப்பிடும்போது அந்த விஜயகாந்த் சார் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ரொம்ப அழுக வந்தேன். காணா கருங்குயிலே அந்த பாட்டு வந்தது. அந்த டைமில் அவரை பார்க்கும்போது ரொம்ப மனசு உடைஞ்சு போனேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த பாட்டு பார்க்கும்போது. அந்த நேரத்தில் என்னடா நான் திடீர்னு ஐயனாரே, நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு விஷயமா நான் யோசிக்கிறேன், நடக்கவே இல்லை. ஒரு விஷயமா போகணும், செய்யணும், எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடசமாக வருது. எனக்கு போகவும் முடியல, பார்க்கவும் முடியல என் குழந்த அப்படின்னே நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். திடீர்னு நான் இப்படியே வானத்தில் பார்த்தா அந்த கிருஷ்ண பருந்து பறக்குது. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், அந்த என் ஐயனாரை கூட்டிகிட்டு தெருவில் போகும்போது அங்கே வானத்தில் அந்த கிருஷ்ண பருந்து பறந்தது. நான் யோசித்தேன், அந்த ஐயனாரை பற்றி நினச்சி பார்த்தாலே வானத்தில் கிருஷ்ண பருந்து பறக்குதேன்னு நினச்சேன். திடீர்னு நான் ரெடி ஆனேன். நான் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு பார்க்க முடியுமான்னு யோசித்தேன். ஒரு டைம் இருக்குது, 5 மணிக்கு மேலே பார்க்க முடியாது. பார்க்க முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திருப்பி வந்தேன், இன்னொரு சந்தோஷமும் கேள்விப்பட்டேன். ரொம்ப டேஸாக சந்தோஷம் என்னடான்னு தெரியல. ஏன் ஐயனாரை நினச்சி பார்த்தேன். நேரம் கூட பக்கபலமாக இருக்குன்னு காட்டுற மாதிரியே வானத்தில்
இந்த கிருஷ்ண பருந்து அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்த. நான் கேரளாவில் பிறந்திருந்தாலும் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருக்கு. ஆனாலும் என்னன்னே தெரியல, அவரை பற்றி நினைக்கும் போது நெஞ்சில் ஒரு படபடான்னு இடிக்குது. ஒரு வேளை போகிற ஜென்மத்தில் என்னவோ அவரோட வீட்டுக்குள்ள பிறந்திருக்கலாம், இல்லைன்னா அவர் பிறந்த தெருவிலாவது பிறந்திருக்கும் போல. அப்படி ஒரு இது. ஆனால் ஒரு சந்தோஷப்பா, அவரை மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற காலத்தில் நானும் இந்த மண்ணில் பிறந்திருக்கேன், அந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கேன். அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. அவரை நிறைய வாட்டி பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டேன், ஆனால் பார்க்கவே முடியல. ஆனால் பார்க்கும்போது என்ன பார்க்க முடியல அவருக்கு. செத்து போகும்போது அவரை பார்ப்பேன்னு அந்த சந்தோஷம் இருக்கு. சாமியாட்டம் கோவிலில் இருப்பேன். என் உள்ளில் ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலில் அவர் இருப்பார். ஆனால் ஒரு விஷயப்பா, அவர் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். ஊர்வலம் வந்த சாமி கண்ணுக்கு உங்களுக்கு தெரியல, ஆனால் எங்கள் ஊரில் இருந்திருந்தா அது மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்துன்னா எவ்விதத்திலாவது அவர் மினிஸ்டராக இருந்திருப்பேன். என்ன பண்ணுறது? கண்ணு தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவர் இடத்துல சாமி இல்லை, சாமி இருந்த இடத்துல கண்ணு தெரியாதவங்களாக இருந்திருக்கு. போடா, நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷரான்னு நினைக்கும் போது தான் கஷ்டம். கொஞ்சோண்டு யோசிச்சிருந்தேன், நான் எவ்வளோ பேர் இருந்திருக்கேன். சொல்கிறீங்களே, அவர் ஷூட்டிங்கில் வரும்போது எல்லாருக்குமே சோறு போடுவார், அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பார் எடுப்பார். அப்போது கொஞ்சம் பேருக்கு அப்படி பார்க்குறவங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் ஒரு பதவி கொடுத்து பார்த்துருந்தேன்னா எங்கேயோ இருந்திருப்பேன். அதான் நிறத்தை பார்த்து ஓட்டு போடுறீங்க. கருத்தவனவனாவது உங்கள் ஊரில் மினிஸ்டராக இருந்திருக்கேனா? அவர் கருப்பாக போயிட்ட போல், அதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் அவரோட மதிப்பு எங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு எங்கள் ஊரில் நின்றுருந்தேன்னா இப்போவும் அவர் மினிஸ்டராக இருந்திருப்பேன், இப்போவும் அவர் உயிரோடு இருந்திருப்பேன். என்ன பண்ணுறது? சாமி அவர். சரி, நான் என்னத்த சொல்கிறது உங்கள்கிட்ட எல்லாம். ஒரு ஊரே சொல்லி நீங்கள் கேட்கல,
நான் சொல்லி கேட்க போகிறேன்.